இங்க பலவனோட அம்மா பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர்ட்ட பேசுறத நம்ம நிலா பார்த்தது மட்டும் இல்லாம, அவங்க பணத்த திருட போகையும் கையும் களவுமா புடிச்சிருவாங்க. புடிச்சிட்டு யார் அந்த ஆளு? எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு விசாரிக்க, யாரம்மா சொல்ற? யாருமே அப்படி இல்லையே அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, சேரன் தம்பி பணத்த இங்க வைக்கிறத பார்த்தேன். யாரும் திருடிட கூடாதுல்ல. அதான் பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்ல, நிலா அவன் வீட்டுக்குள்ளேயே திருடி இருக்கும்போது வெளியே எங்கிறது திருட வர போறாங்க. இப்பதானே தெரியுது அந்த மனுஷன் எதுக்காக உங்ககிட்ட பேச மாட்டேங்காங்கன்னுட்டு. இப்போ உண்மையை சொல்ல போறீங்கன்னா இல்லன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவான்னு சொன்னதுதான் பலவனோட அம்மாவும் பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிருவாங்க. நிலாவும் பாத்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்க எல்லார்ட்டும் இந்த விஷயத்த சொல்லலாமான்னு நினைப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. இங்க காலையிலே பாத்தீங்கன்னா பல்லவனும் அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு இருக்க, அவங்க அம்மா இல்லைன்னா தான் அவங்க அப்பாவை சட்டையை பிடிச்சுக்கிட்டு இந்த மனுஷன் தான் ஏதாவது பண்ணிருப்பாரு, எங்க எங்க அம்மா அப்படின்னுட்டு கேட்க, நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா முதல்ல கையெடு, அது எப்படி நீ பார்க்காம சொல்லலாம், கையெடுன்னு சொன்னதுதான் அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிருவாங்க. அது என்னன்னு பல்லவனும் பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சதுதான் அண்ணன் தம்பிங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பல்லவனை சமாதானப்படுத்துவாங்க. இங்க பல்லவனும் பாத்தீங்கன்னா நிலா கிட்ட கார்ல வச்சு, ஒருவேளை அம்மாவுக்கு என்ன பிடிக்கலையோ அதான் விட்டு விட்டு போயிட்டாங்களான்னு கேட்க, நிலாவும் பாத்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காதுடான்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க.